வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸ்பிரஸ் சீரிஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ இதில் கிளாஸ் 7th ஓகேவா. ஸோ நீங்கள் ரயில்வேல குரூப் டி என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் படித்தாலும் சரி, குரூப் டி எக்ஸாமினேஷன் படித்தாலும் சரி, இந்த மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. எஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 கிளாஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிட்ட போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் இஸ் 15,165 if their prices are in the ratio 3:5:7. the price of the costliest item in is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 தளவாடங்களையும் சராசரி விலை. ஓகே. ஸோ 3 ப்ராடக்ட் இருக்குது, அதோட சராசரி விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,175 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவற்றின் விலைகள் 3, 5, 7 என்ற விகிதத்தில் இருந்தால் விலை உயர்ந்த, அதான் காஸ்ட்லியஸ்ட்னு சொன்னது, பொருட்களின் விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 3 பொருள் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பொருளுடைய சராசரி விலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ரேஷியோ, ஒவ்வொரு பொருளுடைய ரேஷியோ இந்த அமௌண்ட் வச்சுட்டு வந்துலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே சராசரி கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எத்தனை ஐட்டம்ங்கிறது தெரியும். ஓகேவா. இப்போ 3 × 3 ப்ராடக்ட்டு, அதனால் இங்கே வந்து சராசரி கொடுத்துருக்கறதுனால 3 × 15,165 ஓகேவா ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். இந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் போட்டு கூட பார்த்தலாம். 15,165 ஓகே. 3 I1 15 1 R1 18 1 19 அடுத்து 3 இங்கே வந்து I1 15க்கு 5 இதை 1 ஒரு 3 3 1 4 ஓகேவா. அப்போ 45,395 ஓகேவா. 43,395 வந்து வருது. 45 393 தானே. எஸ். 495 45,495 ஓகேவா. எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 45,495 இருக்குல்ல, இதுக்கப்புறம் அடுத்து இப்போ 3 பொருள் அதோட சராசரி வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த 3 ப்ராடக்டுடைய ஒட்டுமொத்த விலையோட கூட்டுத்தொகை. ஓகேவா. ஸோ 3 பொருளுடைய கூட்டுத்தொகை தான் இந்த 45,495. இப்போ ஒவ்வொரு பொருளுடைய இது விலை தெரிஞ்சுக்கணும்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ எல்லாத்தையும் தனியாக எழுதுங்க. எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கணும். 3 + 5 + 7 அப்போது 7 3 10 10 + 5 அப்போ 15 ஆயிடுச்சு. ஓகேவா. அப்போ 15 தான் அதுக்கப்புறம் டோட்டல். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே இந்த 45,495 இருக்குல்ல, அது கூட வந்து 15 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 45,495 டிவைடட் 15. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணலாம். 45 இங்கே கொஞ்சம் இடம் பற்றாக்குறை இருக்கா. ஓகே. 45,495 தானே. 15 3 15 45 ஆயிடுச்சா. 0 ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் இங்கே 49 இருக்கா. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 0 போட்டிருக்கீங்க. ஓகேவா. 30 15 மறுபடியும் 3 15 45 வரும். ஓகேவா. இப்போ இங்கே என்னாச்சு 4 இருக்கும். 49 45 போச்சுன்னா 4 இருக்குமா. மறுபடியும் வரும் 45. அந்த 5 இறக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 3 15 45 வந்துடும். இப்போ 3003 தான்.
333 சாரி 3033 தான் வந்து வரும். இந்த 45,495 வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஆன்சர் வந்து 3033 ஓகேவா. இதுதான் அப்புறம் இது 45,495 டிவைடட் பை 15 அப்படிங்கிறதுக்கான ஆன்சரு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் ஃபைனலாக அவங்க கிட்ட கொஸ்டின் கொண்டு இந்த ப்ரைஸ் இஸ் த காஸ்ட்லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவில் எது அதிகமான ரேஷியோ அப்படின்னா அந்த 7 தான். ஏன்னா மற்றெல்லாம் 3 5ங்கிறது இதிலே இப்போ காஸ்ட்லிஸ்ட்னு கேட்டனால பெரிய நம்பர் எடுக்கணும். இதில் வந்து லோவஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது விலை குறைவானது அப்படிங்கும்போது நம்ம 3 வந்து இப்போ தான் எடுக்கணும். இப்போ இதுதான் இந்த 3033 இருக்குல்ல, இதுதான் ஒரு பொருளுடைய விலை ஓகேவா. அப்போது இங்கே கொடுத்துருக்க எல்லாத்துக்குமான ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு தான் ஒட்டுமொத்த ப்ரைஸான 40,495 எடுத்தது ஓகேவா. இதில் ஒரு பொருளுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 3033 அப்படின்னா இங்கே அதிகமாக வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தா 7 அந்த 7 ஆர்டிகல் இருக்குல்ல அதுதான் ஓகேவா. அப்போது காஸ்ட்லியஸ்ட் பொருளோட வந்து இது வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டு 7 பண்ணுங்கள். இப்போ இதை வந்து சிம்பிள் தான், இது பெருக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். 3033 7 அப்படின்னா 7 3 21க்கு 1 இதை 2 7 3 21ஓட அந்த 2 கூட்டினீங்க அப்படின்னா 22க்கு 2 சாரி 23 ஆயிரும்ல. 23 மிச்சம் அந்த 2 இருக்கும். 7 1 7 அந்த 2 அப்படியே வந்து 2 அப்படியே போட்டுருங்க. 3 21 அப்போ 21,231 தான். இப்போ 21,231 தான் இங்கே வரும் ஓகேவா. 21,231 21,231 தான் சரியான ஆன்சர். இதுதான் இந்த காஸ்ட்லியஸ்ட்டு இந்த 7க்கான விலை சரியானது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 21,231 தான் சரியான ஒரு ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம தெளிவாக சொல்லி தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 3 ஐட்டத்துடைய ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்துடும் இந்த 15,925. அப்போது ஆவரேஜ் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதனால் மல்டிபிள் பண்ணி 45,425 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்த ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டணும் ஓகேவா. அப்போ கூட்டும்போது நமக்கு 15 கிடைக்குது. அதான் ஒட்டுமொத்த ஆர்டிகல்ஸோட இது ஓகேவா. இப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த 3 பொருட்களோட தொகை இருக்குல்ல அதனால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒரு ரேஷியோ இருக்குல்ல அது வந்து பார்த்தா கிடைச்சிடும் ஓகேவா. அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 3033 கிடச்சி. அதுக்கப்புறம் இதில் காஸ்ட்லியஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 தான் ஓகேவா. அந்த பெரிய நம்பர் இருக்குதுன்னா 7 தான். அப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3033 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த காஸ்ட்லியஸ்ட் பொருளுடைய ப்ரைஸ் கிடச்சிரும். அதனால் இதை பெருக்கும் பொழுது நமக்கு 21,231 தான் கிடச்சிச்சு. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க 21,233 தான் ஓகே. புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான மேக்ஸ் தான் ஓகே. இவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டு சிம்பிள்னு சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியான ஒன்றா தான் இருக்கும் ஓகேவா. எஸ் இதை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூட பாருங்கள். அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் அளிக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் 18 is A is 128 find the positive value of A ஓகேவா. என்ன கேட்குறேன் அப்படின்னா 18 A 128 எனில் ஏயின் நேர்மறை மதிப்பு என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க ஓகேவா. அப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா ரேஷியோ மெத்தட் தான் ஓகேவா. ரேஷியோ மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாகவே நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் A/Bங்கிறத வந்துன்னா A/B அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாமா. அதே ஃபார்மேட் தான். இப்போ 18:A ஏங்கிட்டு இருக்குல்ல அதை வந்துட்டு இப்போ 18 இப்படி இருக்குது ஓகேவா. இதை வந்து நீங்கள் 18/A அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது இங்கே இருக்கு பாருங்கள் A ஸ்டேட். அப்போ A 128ங்கிறத A/128 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமா. இப்போ இந்த மாடல் இந்த இதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை ஓகேவா. எது தேவை அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து இப்படி மாறுது, இந்த ஃபார்மேட் வந்து இப்படி மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்படி தான் மாற்ற போகிறோம் ஓகேவா. அதுக்கு தான் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஓகே. புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 18/A இதை வந்து நீங்கள் இப்படியும் எழுதலாம் ஓகேவா. ஸோ இப்படி எழுதுறதா தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க ஓகே. புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். 18/A ஓகேவா.
அடுத்து இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ இஸ்ட்டு 128 அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், மேலே ஏ போட்டு கீழே எழுதிக்கலாமா, அப்படியே எழுதிக்கலாமா? எஸ், அப்படி தான் எழுத போகிறோம். இப்போ ஏ பை 128 ஓகேவா. இப்போது இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த சிம்பிளுக்கான மீனிங் வந்து அதுதான் ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அதாவது ஏயோடைய பாசிட்டிவ், ஏங்கிறதோட இது எவ்வளோ அப்படி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது ஓகேவா, இந்த விஷயத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, இதை வந்து நம்ம வேறு என்ன பண்ண முடியும், இப்படி குறுக்கையும் தான் பெருக்க முடியும் ஓகேவா. அப்போ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஏ இருந்துச்சு அப்படின்னா அது ஏ ஸ்கொயர்ட் ஆயிருமா ஓகேவா. அப்போது இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 128ஐயும் 18 128 80 ஓகே. 8 64க்கு 4, இது 6, 8 2 16, ஒரு 6, 22க்கு 2, அடுத்து 8 1 8, 8 2 10 ஆயிடுச்சு. இங்கிட்டு 128 அப்படியே போட்டுக்க 128. இப்போ 4 8 2 10 மேலே 1 ஓகே, 2 1 3 2, இப்போ 2304 ஓகேவா. இப்போ ஏ ஸ்கொயர்டுங்கிறது 2304 அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிச்சா. இப்போது ஏ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ வேணும். அப்போ ஏ ஸ்கொயர் தான் 234 அப்படின்னா இந்த 234 எதோட ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாவே நமக்கு ஏ கிடச்சிருமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்லேருந்து ஏ மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ 234ங்கிறது எதோட ஸ்கொயர்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் கூட பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ 50ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே அதோட ஸ்கொயர்டுமே டிஜிட் வந்து ஸ்கொயர் 0வில் தான் வந்துருக்கணும். பட் வந்து நமக்கு இங்கே யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 4ல் வந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து 50 வராது ஓகேவா. ஏன் வந்து நான் இப்போ ஆப்ஷன்ஸ் வெளியே போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பர் 234 இதோடைய அதாவது 230 பெரிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அதனுடைய ஸ்கொயர்டு தெரியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓகேவா. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் டக்குன்னு பார்த்து ஆன்சர் போட்டுருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது ஓகே. பெரும்பான்மையானளுக்கு வந்து பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பார்க்குது ஒரு 20 வரைக்கும் 21 வரைக்கும் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்க்கு வந்து எதனோட ஸ்கொயர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் நான் ஆப்ஷன் சொல்லியே போய் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ அடுத்து இப்போ 50 கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அடுத்து இப்போ 48 இருக்குது ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 48 கூட வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. 8 64க்கு 4 ஓகேவா. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் கூட சேமாக வருது. இப்போ இங்கே 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 பாருங்களேன், 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 × 5 25 வரும். இங்கே யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்போ 7 × 7 பார்த்தீங்கன்னா 7 49, யூனிட் டிஜிட் 9 வருது. இங்கே 4 தான் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு 48 இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நான் வந்து மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 48 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2304 வருதா அப்படிங்கிற பார்க்கலாம். 8 64க்கு 4 மீதம் 6, 6 சாரி 4 32 கூட 6 கூட்டிங்க அப்படின்னா 38 ஓகேவா. ஸோ 38 ஓகேவா. அடுத்து 4 32க்கு 2 மீதம் 3, 4 16 ஒரு 3 19 ஆயிடுச்சா. இப்போது 4 8 2 10க்கு மேலே 1 9 3 12 1 13 மேலே 1 2 ஆயிடுச்சா. 2304 வந்துருச்சாங்க. ஸோ அப்போது 48 தான் இந்த இடத்துல வரும் ஓகேவா. ஏ ஸ்கொயர் 2304 அப்படின்னா ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஏங்கிறது 48 வந்து இருக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரியே தான், எதுனா ஆப்ஷன் 2ல் இருக்க 48 தான் ஓகே. புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ சில இடங்களில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணிங்களாலுமே இந்த மாதிரி இப்போ 48 வந்து நான் மல்டிபிள் பண்ணி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணே தவிர ஆன்சருக்கு பொறுத்த வரைக்கும் 48 தான் ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே. புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரயில்வேல வந்து தனித்தனி செக்ஷன்ஸாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்காது ஓகே. அது முக்கியமானது. ஏன் அப்படின்னா அப்படி தனித்தனி செக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே மிக்சடு சீரிஸாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து சிம்பிளாகவும் கரெக்டாக வந்து ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடை பயன்படுத்தி சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வேகமாகவும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இது மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் சொன்னால் ரயில்வே எக்ஸாமினேஷன் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொன்னால் எல்லா ஷிஃப்ட்லையுமே இருந்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டேவிட் ஸ்பெண்ட் 55% இன்ஸ் இன்கம் ஓகேவா. இஃப் ஹீ சேவ்ஸ் த 36,000 தென் இன்கம் த இன் ப்ரைஸ் இஸ் ஓகே. அவனோட இன்கம் வந்து ப்ரைஸில் வந்து கேட்குறான் ஓகே. ஸோ இங்கே வந்து டேவிட் தனது வருமானத்தில்
55% செலவிடுகிறான். ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா 100% அவனோட வருமானங்கிறது 100%. அதில் 55% வந்து செலவழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 36% சேமித்தால் அவர் வருமானம் என்ன? ஓகேவா? இங்கே நம்ம சதவீதத்தை சொன்னதுனால தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், 100%, 55% வந்து செலவிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 100%ங்கிறது தான் அவனுடைய இன்கம். ஓகேவா? ஸோ இன்கம்ங்கிறது 100%. ஓகேவா? இதில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 55% வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறான், செலவு பண்ணிடுறான். ஓகேவா? ஸோ ஸ்பெண்ட் பண்ணிடுறான். ஓகேவா? ஸோ ஸ்பெண்ட் பண்ணிடுறான், செலவு பண்ணிடுறான். ஓகேவா? செலவு பண்ணிடுறான். அப்போ இந்த 100ல் 55 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100ல் 55 போச்சுன்னா 45 கிடைக்குமா? எஸ். ஸோ அப்போ இந்த 45% இருக்குல்ல, இந்த 45% தான் அவன் சேவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே. அதாவது இங்கே சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோன்னா அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. 36,000 சொல்கிறாங்க. ஓகே, சேவ் பண்ணுறது 36,000. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இங்கே அவன் இன்கமில் 55% செலவு பண்ணிட்டான், மிச்சம் இருக்க 45% தான் இருக்குது. அப்போ அந்த 45% தான் 36,000 அப்படின்னா இதில் 1% எவ்வளோ அப்படி மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். 1% எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஒட்டுமொத்த 100% எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1% என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? 45 கூட இந்த 36,000 இருக்குல்ல, 36,000 கூட இந்த 45 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 36,000 45. இப்போ ஒரு 45 ஓகேவா? 845 845 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 வரும். ஓகேவா? 360 வரும். ஓகேவா? 845 360னா இங்கேயும் 0 வந்துடும். சந்தேகம் வந்தால் பெருக்கி பார்த்துக்கிறேங்க. 845 840க்கு 0 மீது 4 4 8 32 36. அப்போ 845 வந்துச்சா? அடுத்து இந்த 2 0 தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக மிச்சம் இருக்க 2 0 இங்கே வந்துடும். ஓகேவா? 800ங்கிறது தான் இதுக்கானது. அப்போ 1%ங்கிறது நமக்கு 800ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 1% 800 அப்படின்னா நமக்கு 100% வேணும். அவன் என்ன கேட்குறான்னா அவருடைய வருமானம் இன்கம் தான். இப்போ இன்கம்மை நம்ம 100% தான் எடுத்துருக்கோம். அதை வந்து ப்ரைஸில் கேட்குறான். ஓகேவா? அதுதான் முக்கியமானது. அவனோட வருமானங்கள் 100% இருந்தால் தான் அவன் அதில் இருந்து 55% வந்து செலவு பண்ணியிருக்க முடியும். மிச்சம் இருந்த 45% இருக்கக்கூடிய இந்த 36,000 வந்து சேமிச்சிருக்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த 45%ல் வந்து 1% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அதுதான் இந்த 800. அப்போ 800 வச்சு தான் 100% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1%ங்கிறது 800 அப்படின்னா நமக்கு 100% தேவை. ஓகேவா? ஸோ அப்போ 100% அப்படிங்கிறப்போ இந்த 800 இருக்கா, 800 × 100 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 0 சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 80,000 வந்துருமா? 80,000. அப்போ அவனோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க 80,000 ரூபா அப்படிங்கிறதான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு பேசிக்கான ஒரு சம்மு தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே சதவீதத்தில் அவங்களோட இன்கம் செலவு பண்ணுறதைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேவ் பண்ணுறதை அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து அவன் செலவு பண்ண சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எவ்வளோ சதவீதமோ 100%த்தில் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ சதவீதமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 36,000க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அதுதான் சேவ் பண்ண பெர்சன்டேஜாகவுமே இருக்கும். ஓகேவா? அவன் சேமித்ததோட சதவீதமாகவுமே இருக்கும். அப்போ அந்த சதவீதத்தை வச்சு நம்ம 1% மேலே 30 இப்போ இங்கே சொன்ன இந்த மாதிரி 45% தான் 36,000 அப்படின்னா 1% எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். எல்லாத்துலேயுமே பேசிக்கானது இந்த 1%ங்கிறது தான். வந்து நம்ம ரேஷியோ பார்த்தோமா, அதுலேயுமே அப்படி தான். ஓகேவா? ஸோ அவங்க ஒட்டுமொத்தமாக அது ரேஷியோ கொடுத்துருந்தா அதை கூட்டிட்டு அதில் ஒரு இதுக்கான இது எவ்வளோ அப்படிங்கிற ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்டதாலும் அதிகமாக கேட்டதாலும் சரி கம்மியாக கேட்டதாலும் சரி அதோட மொத்தம் எவ்வளோ. இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் செலவு பண்ணது எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு இதுங்கிறது நமக்கு 800 ரூபா அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஓகேவா? அப்போ அவன் ஸ்பெண்ட் பண்ணது 55% அப்படின்னா அது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது 55 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் × 800 அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 8 40 4 5 8 40 44. ஓகேவா? ஸோ அப்போ அவன் 44,000 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது தான் இது சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எப்படி நமக்கு இந்த 1% என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரியாக தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் செலவு பண்ணது கேட்டாலும் சரி, அவனோட ஒட்டுமொத்த இன்கம் கேட்டாலும் சரி, இல்லை அவன் சில நேரத்தில் வந்துன்னா ஷேவ் பண்ணது எவ்வளோ பெர்சன்டேஜில் கொடுத்துருவான், அது எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு கேட்டாலும் சரி, எப்படி வேணால் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அதனால் நமக்கு முக்கியமானது அவங்க என்ன மேட்ரு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு
ஒரு இது எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் அத வச்சுட்டு நம்ம அவங்க என்ன எப்படி கேட்டாலுமே நம்மளால ஆன்சர் பண்ணிற முடியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தெரியல அப்படின்னா நோட் பண்ணி கூட வச்சுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எ வாட்டர் டேங்க் கேன் பி ஃபில்ட் இன் 48 மினிட்ஸ் பை யூசிங் 4 பைப்ஸ் ஆஃப் த சேம் கெப்பாசிட்டி இன் ஹவ் மெனி மினிட்ஸ் rounded up the two decimal places will the water tank filled will use 26 pipes the capacity as above. ஓகேவா? அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி தொட்டிய 48 நிமிஷத்துல 4 குழாய்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப முடியுது அப்படின்னா, ஓகேவா? அதான் ஒரே திறன் கொண்ட 4 குழாய்களை பயன்படுத்தி ஒரு தண்ணி தொட்டியை 40 நிமிடம் நிரப்ப முடியும். ஓகேவா? மேலே உள்ள அதே திறன் கொண்ட ஓகேவா? இப்போ அதே இந்த 4 டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி வரும்? 4 குழாயில வந்து எவ்வளோ ஸ்பீடில் தண்ணி வரும்? அதுதான். ஓகேவா? அந்த 26 குழாய்களை பயன்படுத்தினால் எத்தனை நிமிடங்களில் தண்ணீர் தொட்டிகள் நிரப்ப முடியும்? ஓகேவா? 4 குழாய் பயன்படுத்தி ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கான டைம் வந்து 48 நிமிஷம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா 26 குழாய்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே 24 பைப்பு வந்து அந்த டேங்க்லேயே போட்டு ஆன் பண்ணி விட்றாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த தொட்டி வந்து ஃபில் ஆகும் அப்படி மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் 2 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி 2 விதமா? ஒன்று வந்துட்டு ட்ரெடிஷ்னலான முறை. ஓகேவா? இன்னொன்று வந்து ஷார்ட்கட் முறை. இன்னொரு முறை கூட சொல்லலாம். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ட்ரெடிஷ்னல்லையும் போட வேணாம், ஷார்ட்கட்லையும் போட வேணாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் அப்படியே மைண்ட்லேயே போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக நிறையா டைப் வந்து இதில் சொல்லிக் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எல்லா இது வரைக்கும் போட்டிருக்க 6 கிளாஸஸ்லையுமே வந்து ஒவ்வொரு கிளாஸும்னா இந்த பைப்பு வச்சு வந்து பைப்பு டேங்க் ஃபில் பண்ணுறது, எம்ப்டி பண்ணுறது அதை வச்சு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக் தான் இது. ஓகேவா? எதுக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்னா கூட கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா எம்ப்டி பண்ணுறது அந்த மாதிரியான கொஞ்சம் விஷயம் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 48 மினிட்ஸ் இருக்கா? 48 மினிட்ஸ் தான் 4. ஓகேவா? இப்போ 4 பைப்புங்கிறது 4 பைப்பு இருக்கா? 4 பைப்புங்கிறது தான் 48 நிமிஷத்தில் முடியுது. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போ சில பேர் வந்து 4/48 இது வந்து 12 மினிட்ஸ் இருக்குது. இது ஒரு பைப்புடைய எஃபிஷியன்சி அப்படின்னு கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் அப்படியும் போகாதீங்க. இப்போ 4 பைப்பு இங்கே, 26 பைப்பு இங்கே. ஓகேவா? இப்போ 26/4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு நாங்க 6 நாங்க 24. ஓகேவா? இப்போ 6 இங்கே 6ங்கிறது பேஸ். ஓகேவா? 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மிச்சம் இருக்கு பாருங்க. 24 போங்க மிச்சம் இங்கே 2 இருக்கா? அந்த 2 பைப்புக்கான டைமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு நியர்பையாக இருக்கும் அப்படின்னா 6லேருந்து அதாவது 6க்கும் குறையக்கூடாது. இந்த மினிட்ஸுங்க இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல 26 குழாய்களை பயன்படுத்தினா எத்தனை நிமிடங்களில்? இங்கே 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்மு. 6க்கு குறைய 5ஓ 4ஓ நிமிஷத்துக்கு போகவே போகாது. அதே மாதிரி வந்து 6லேருந்து 6லேருந்து ரொம்ப கம்மியான இதுதான். ஏன்னா இங்கே 2 பைப்போட டைமிங் தான் நமக்கு தெரியல. ஓகே. ஏன்னா அதுதான் வந்து இங்கே பாயிண்ட் வருங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ரவுண்டட் ஆஃப் த 2 டெசிமல் பிளேசஸ். ஓகேவா? ஸோ டெசிமல் பிளேசஸில் வரும். அதை வந்து அதையுமே சொல்லிட்டாங்க. ஓகே. அதனால் ஆப்ஷன்ஸுமே தான் நமக்கு அந்த மாதிரியான இதாகவே இருக்குது. இப்போ 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6 தாண்டி தான் வரப்போகுது ஆன்சர். 6 குறைய வராது. அதனால் ஆப்ஷன்ஸில் இப்போ 3.17% இருக்குது அப்படின்னா அது வரவே வராது. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 16.48. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு 6 கன்ஃபார்மு. 6க்கு நியர்பையாக தான் வரும். அது ரொம்பவும் போகாது. ஏன்னா 2 பைப்புக்கான டைமிங் தான் நமக்கு கொஞ்சம் டெசிமல் வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆன்சருமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே 16ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுவுமே வந்து வராது. ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 7.38. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 6க்கு நியர்பையாக இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 6லேருந்து 10 மாதிரி தான். ஓகேவா? என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 6 நிமிஷத்துக்கு நியர்பை தான். இப்போ 16ங்கிறது அதிகமாக போயிடுச்சப்பா. இதுவும் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 7.38 அப்படிங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி 6லேருந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே தான். 10 நிமிஷங்கிறதே அதிகம் தான். ஓகேவா? ஏன்னா இங்கே நமக்கு இந்த 2 பைப்புக்கான இதுதான் மிச்சம் இருக்குது. ஓகேவா? 6ங்கிறது தெரியும். 6 நிமிஷத்தில் மிச்சம் இந்த 2 பைப்புக்கான டைமிங் தான் வந்து கொஞ்சம்
நம்ம டெசிமல் ஆன்சர் வரும் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 11. இப்போ நான் 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 10 நிமிஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? 6க்கும் நியர்பையாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ 11.999 அப்போ அதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த 7.38 தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட் போட்டீங்க அப்படின்னா, இங்க 48 நிமிஷம் இருக்கு. அது வந்து 60 மினிட்ஸ் அதுக்கப்புறம் 4 பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 48/4 போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பைப்புக்கான எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாரி இங்க வந்து 26 பைப் இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃபிஷியன்சியோட வந்து மல்டிபிள் பண்ணி, அதுக்கப்புறம் அத மினிட்ஸ்ல இங்க 48 மினிட்ஸா இருக்கு. ஓகேவா? அத வந்து பார்த்தீங்கன்னா, 26 பைப்ஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ்ல வந்து மாறும் அப்படிங்கிற மாரி நீங்க அடிச்சு குடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெசிமல் ஃபிராக்ஷன்லாம் கிடைக்கும். ஓகேவா? அதே ஆன்ஸர தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ 7.38% அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுதான் சரியானது. ஓகேவா? எப்படி நம்ம இங்க ஆன்ஸர எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட இங்க 4 பைப் இருக்கு. இங்க 26 பைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அத மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அடிச்சு குடுத்தோம். அப்போ நமக்கு 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா? இந்த 26 பைப்ப வச்சு அந்த டேங்க ஃபில் பண்ணும்பொழுது, நமக்கு 6 நிமிஷங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. மிச்சம் இருக்க அந்த 2 பைப்புக்கு தான் வந்து ஆன்ஸரு அவங்க சொன்ன மாரி வந்து டெசிமல்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 2 நிமிஷத்துக்கான இதுதான் வந்து இங்க 6 நிமிஷத்துக்கு கூட இந்த 7.38 அப்படின்னா, இதுல 6 நிமிஷத்த கழிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1.38 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 38 செகண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியர்பையா அந்த 2 பைப்போட வேல்யூவா வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப 138 நீங்க 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். 138 அத நீங்க 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன வரும்? அ 6 6 2 12 மீதம் 1 இருக்கு. 9 2 18 ஓகேவா? அப்ப ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 69 செகண்ட் ஓகேவா? அப்ப 69 செகண்ட்னா 69 இன்ட்டு 26 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில நீங்க 2 ஸ்தானத்துலயும் புள்ளி வச்சுட்டா வேலை முடிஞ்சுச்சு. அப்ப இதுதான் இது சரியான ஆன்ஸரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்னடா அது ஒவ்வொன்னா சொல்லி தராம இந்த மாரி ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரேன்னு சொல்லி தரான்னு பார்க்காதீங்க. இந்த மாரி நீங்க கொஞ்சம் சில இடங்கள்ல யோசிச்சீங்க அப்படின்னா ஆன்ஸர் ஈஸியா வரும். நீங்க எல்லா இடத்துலயுமே ட்ரெடிஷனலா தான் நான் போட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளால டைம் கீப் அப் பண்றதுக்கு சிரமம். இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ ட்ரெடிஷனல் மெத்தட் தான் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல கூட இத சேர்த்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதே மாதிரியான ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின்ஸோ அடுத்து வரக்கூடிய சீரிஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இதில வந்து பெருசா வந்து ஃபோர்ஜரி அந்த மாரிலாம் பண்ணல. ஓகேவா? ஸோ இங்க குடுத்துருக்க மேட்டருக்கு அதாவது ஃபோர்ஜரி பண்ற மாரி உங்களுக்கு ஃபோர்ஜரின்லாம் சொல்லக்கூடாது. ஏமாத்துற மாரி இருக்குலாம் நினைக்காதீங்க. இதில வந்துட்டு என்னன்னா, இப்படியும் போடலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேங்கிறத தான் உங்கள்ட்ட நான் சொல்றேனே தவிர, இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயமும் கிடையாது. உங்கள ஏமாத்தக்கூடிய விஷயமும் கிடையாது. இது ஜென்ரலான விஷயம். ஓகேவா? ஸோ பரவால்ல இப்படி கூட நம்ம வந்து இங்க வந்து பெருசா எடுக்கல. 4 பைப்பு, இங்க 26 பைப்பு. அந்த பைப்ஸ வச்சே வந்து அடிச்சு குடுத்துட்டு, அப்போ 2 பைப் இருக்கு. அப்ப 2 பைப்புக்கான டைமிங் வந்து எவ்வளவுக்கு நியர்பையா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா 4 பைப்புக்கானதே 6 நிமிஷம் அப்டின்னா, மிச்சம் இருக்க 2 பைப்புக்கான டைமிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி மாரி யோசிச்சு, அதோட டைமிங் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்றோம். அது சரியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சில இடங்கள்ல நியர்பையாவும் வரும். அந்த மாரி இடத்துல வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான டைப் கொஸ்டின்ஸும் இருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? எஸ். அதுக்குமே இதே மெத்தட்ல பயன்படுத்தலாம். ட்ரெடிஷனல் மெத்தடும் பயன்படுத்தலாம். அதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட். தேங்க் யூ கைஸ். ஓகே. ஸோ தேங்க் யூ. இதுவரைக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அப்பதான் வந்து நாங்க இன்னமும் நிறையா கொஸ்டின்ஸ் கொண்டு வரதா இருக்கும், கிளாஸஸ் கொண்டு வரதா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழ கேளுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. போய் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. ஃப்ரீ டெஸ்ட்டுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லல. கண்டக்ட் பண்ண போறோம். அதுலயும் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இதுவரைக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ கேஷ்.